ஒரு வழியாக தமிழ்நாடே பரபரப்பா எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த விடாத்தி குளம் அந்த சின்ன குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருந்தார்ல, அந்த குற்றவாளிக்கு வந்து மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. நாடு எதிர்பார்த்த தீர்ப்பாக இது பார்க்கக்கூடியதா இருக்கு. தாவேகா அரசுக்கு வந்து ஒரு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. முதல் பாராட்டு வாங்கின விஷயம், வாழ்த்துக்கள். அப்போ இந்த கோவை சிறுமிக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள்? அவங்கள வந்து கேள்வி கேட்கவே கூடாதுன்ற மாதிரி தெரிச்சு ஓடினாரு சிஎம் விஜய் அவர்கள். அதனால எப்ப பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல, என்ன தண்டனை கொடுக்க போறாங்கன்னு தெரியல. இன்னொரு பிரச்சனை வந்திருக்கே, இந்த குழந்தையோட தாய்க்கு தெரியாமல் அந்த குழந்தையோட சடலம் எரிக்கப்பட்டிருக்கு. ஆமா, அதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு கொஸ்டினா இருக்கு. எதற்காக அப்படி? இதுக்கு முன்னாடி ஆட்சியில நடந்த பிரச்சனைக்கு பக்கம் பக்கமா கட்டுரை எழுதுனீங்க, இப்ப வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க, வெல் அண்ட் குட். இப்ப இந்த குழந்தையோட சடலத்தை நாங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் எரிச்சோம்னா அம்மாக்கு உரிமை இல்லையா அந்த குழந்தைக்கு? அம்மா கிட்ட கேட்காம எப்படி நீங்க அதை பண்ணலாம்? இது வந்து இன்னொன்னு கேஸ் போயிட்டு இருக்கு. குற்றவாளி இப்பதான் கிடைச்சிருக்காங்க, என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்க சமயத்துல அவசரமா அந்த குழந்தையோட உடலை எரிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதே மாதிரியான ஆல்ரெடி உத்தரப்பிரதேசம் நடந்துச்சு. ஆமா, குடும்பத்துக்கு தெரியாமலே குழந்தையோட சடலம் எரிக்கப்பட்டது. இப்ப நம்ம முன்னால 3 ஆப்ஷன் வச்சிருக்காங்க, ஊபியா, பீகாரா, குஜராத்தா. எதுவா உங்க ஸ்டேட் மாறணும்னு சூஸ் பண்ணுங்க. நீங்க யூபி மாடல் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பாக்கலாம். அதாவது குஜராத் மாடல் கேட்டீங்கன்னா அதாவது இந்த குடிசையெல்லாம் போர்வை கட்டி மறைக்கலாம். பீகார் மாடல் கேட்டீங்கன்னா இன்னும் பல தொழில்களை ஊக்குவிக்கிற மாதிரி கொண்டு வரலாம். இதுக்கு முன்னால தமிழ்நாடு சிங்கப்பூரா மாறுமா, இது வேற வெளிநாடுகள் மாதிரி மாறுமா, வெளிநாட்டுக்கு டஃப் கொடுத்துட்டு இருந்தோம். இனி ஊபியா, பீகாரா, குஜராத்தான்னு 3 ஆப்ஷன் வைக்கிறாங்க. இந்த விஷயத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கேர்ள்ஸ் எல்லாம் ரீல்ஸ் போடுறாங்க. அதாவது இந்த விஷயத்துல சிஎம் அவ்வளவு விரைந்து நடவடிக்கை எடுக்கல, வெறும் அறிக்கை கூட வெளியிடாம ட்வீட் போட்டிருக்காங்க. சரி, நம்ம கேள்வி கேட்டா எவ்வளவு பெண்கள் ஆபாசமா பேசுறாங்கன்னா, அந்த குழந்தை உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, அவங்க அம்மா வந்து அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தை பிரயோகம் அது புள்ள அதாவது அந்த பொண்ணு யாருன்னு தெரியாமலாம் கூட போகல, அவங்க அம்மாவுக்கு தொடர்பு இருந்தது, தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு போச்சு, சாக்லேட் கொடுத்துருக்கான் எல்லாம் பண்ணிட்டு இழுத்துட்டு போயிட்டான். இதுக்கு எதுக்கு எங்க அண்ணனை குறை சொல்றீங்க? இன்னொரு ஐடியில ஒண்ணு இருக்கு, அவன் குற்றவாளியா புடிச்சு வச்சு போட்டோ எடுத்திருக்காங்க அவனை. அதுக்கு பின்னால திமுகவோட முன்னாள் முதல்வரான கலைஞர் அவர்களோட போட்டோ இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி இவனை பாருங்க இவன் திமுக ஆளு அப்படின்னு கை தட்டி. எவ்வளவு நாள் தான் இப்படி ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க? எவ்வளவு கேவலமான விஷயம். வந்து எம்எல்ஏ போய் பாக்குறாரு சம்மர் ஸ்பாட்டுக்கு. இப்ப அதே இடத்துல விஜயோட போட்டோ இருக்கிற மாதிரி எடிட் பண்றதுக்கு 10 நிமிஷம் ஆகாது. ஆனா இவ்வளவு கேவலமா எடிட் பண்ணி போட்டுட்டு அதை ஸ்ப்ரெட் பண்றீங்க பாருங்க. கமெண்ட்டுக்காகவும் ஃபாலோவர்ஸ் ஏத்துறதுக்காகவும் உங்களோட கமெண்ட் செக்ஷன் என்கேஜிங்கா இருக்கணும். அது மட்டும் தான் உங்களோட குறிக்கோள். 10வது வரைக்கும் ரூட்டு இருந்து காசு வருது. இது குறித்து நம்ம கேள்வி கேட்க முடியல. சிஎம் என்ன பண்ணா தெரிச்சு ஓடுறாரு அப்படின்னா மைக்க போய் நீட்டுறாங்க. அந்த சம்பவம் செங்கோட்டையன் வந்து அப்படி பாதுகாத்து கூட்டிட்டு போறாரு. அவர் ஏதோ தாக்குதல் நடத்துற மாதிரி ஏதோ அந்த சீனை பாக்குறதுக்கு எனக்கு வந்து விழுப்புரம் ரன்னு ஒண்ணு இருக்கு, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ரன். அதுதான் ஞாபகம் வருது. நிக்காம ஓடுன்னு வீடியோ எல்லாம் பாத்திருக்கேன் நான். அப்போ அதை வந்து அன்னைக்கு கரூர்ல ரீக்ரியேட் பண்ணதை தாண்டி இப்பவும் ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி ரீக்ரியேஷன் விஷயங்கள் நடந்துட்டு இருக்க இந்த சமயத்துல மேகதாது விஷயத்துல விவசாயிகளுக்கு ஆதரவா கத்தி படத்தை ரீக்ரியேட் பண்ணுவாரு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் பண்ண மாட்டாருங்க. ஆனா இவங்க வந்து தொடர்ந்து அந்த ரீல்ஸ் இன்ஸ்பிரேஷன்லயே இருக்கிறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு தாவேகோட எம்எல்ஏ போறாரு. போயிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அழுகுற மாதிரி அப்படியே ரீல்ஸுங்க. அப்படியே அது என்ன பாத்தீங்கன்னா காணும் காட்சி தீப்பிடிக்க இந்த பாட்டு உங்ககிட்ட மாட்டிட்டு படாத பாடுபடலாம். ஆனா எந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு எதுல போய் நீங்க விளம்பரம் தேடுறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அத வந்து ஒரு அப்படியே ரீல்ஸ் போட்டு ஷேர் பண்றானுங்க. இந்த கரூர்ல அன்பில் மகேஷ் அழுதா நடிப்பு, இங்க போய் அழுது வீடியோ எடுத்து அதை ரீல்ஸ் ஆக்குனா அவருக்கு உண்மையான பாசம், உண்மையான பற்று, மக்கள் மேல அக்கறை பொங்கி வழியுது. இதுதான் நீங்க செட் பண்ண நினைக்கிற விஷயம். சரி, ஒரு பொய்யாவே அழுலன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையில அழுதா, இதை கொச்சப்படுத்த வேணாம். அப்ப அதை ஏன் கொச்சப்படுத்துனீங்க? இல்ல அவர் பொறுமையா ரீல்ஸ் எடுத்து அட்மிட்ட கொடுத்து எடிட் பண்ணு, இந்த இடத்துல இந்த கலர் கிரேடிங், இந்த எஃபெக்ட், இந்த பாட்டு, இப்படி சொல்ல தெரிஞ்சிருக்குல்ல. அப்ப இதை என்னன்னு சொல்றது? இதுக்கு ஆஸ்கார் கொடுத்து அவரை கௌரவப்படுத்த வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். இந்த பதிலே வராதுங்க. இந்த அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்களா, அவங்க கிட்ட போயிட்டு இந்த இஷ்யூ கேக்குறாங்க. யாரு பெண்ணுங்கிறதுனால என்ன ஒடுக்குறாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அழுதாங்களே அந்த அக்காவா? நம்ம பேசி காமிச்சல எப்படி எல்லாம் பேசிச்சு அந்த அம்மா. மக்களே, இந்த ஆட்சி உங்களுக்கு தேவையா? ஒரு பெண்ணா இருக்கிறதுனால என்ன பிரச்சாரம் பண்ண விடாம விரட்டி விடுறாங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க, இவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த பெண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த பெண்ணோட சக்தி என்ன, அந்த சக்தி நம்ம பார்த்தோம். பிரஸ் மீட்ல போய் கேக்குறாங்க. அதாவது நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு சிறுமிக்கு ஒரு வன்கொடுமை நடந்துச்சு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கும் போது கூச்சமே இல்லாம அப்படியே சிரிச்சுட்டு, எங்க நம்ம கொஞ்சம் பொலிட்டிக்கல் ரீதியா பேசலாம், இது வந்து வேற கண்டென்ட், இதுக்கு நாங்க வேற வந்து ரெடி பண்ணிட்டு வரோம். இந்த கண்டென்ட் 6 மணிக்கு மேல. இப்ப வந்து இது அவர் சொல்ற மாதிரி, வடிவேல் சொல்ற மாதிரி, மணி என்ன 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. 6 மணிக்கு முன்ன ரொம்ப பவ்யமா பேசுவாரு, 6 மணிக்கு மேல குடிச்சிட்டு வேற மாதிரி பேசுவாரு. அந்த மாதிரி 6 மணிக்கு முன்ன வந்து இந்த மாதிரி கேள்விகள், 6 மணிக்கு முன்ன உங்ககிட்ட என்ன கேள்விகள் கேட்க சொன்னீங்கன்னா உங்க துறை சம்பந்தமான கேள்விகள் கேட்க சொன்னீங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே, இதுக்கான பாயிண்ட் பின்னால வரும். 6 மணிக்கு அப்புறம் இந்த மாதிரி பொதுவான கேள்விகள், பெண்
பெண் சக்தி கிட்ட பெண் குழந்தைய பத்தின கேள்வி எல்லாம் 6 மணிக்கு மேலதான் கேட்கணும். நம்மள பார்த்தா முட்டாள்கள் மாதிரி இருக்கு. அது அவங்க விளக்க மாதிரி குடுக்குறாங்க. நம்ம நல்லாவே தெரியுது அவங்க சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பை பார்க்கணுமே. அது ப்ரௌட் ஃபீல். பாருங்க என்ன வந்து இன்டர்வியூல எடுக்கறாங்க, என்ன பிரஸ் மீட் முன்ன கேமரா இருக்குறதால அக்கா ரீல்ஸ் எடுக்கறாங்கன்னு நினைச்சாங்க போல. அந்த சிரிப்ல இப்ப நம்ம போய் மாசா பேசணும்னா நம்ம பசங்க என்ன பண்ணுவானுங்க, நம்ம பிஆர் டீம்ல அத ரீல்ஸ் போடுவானுங்க. கொஞ்சம் சிரிச்ச முதிர வச்சுக்கலாம் சொல்லி அவங்க என்ன கண்டென்ட் கேக்குறாங்க, அது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அது எவ்வளவு ஒரு ஆழமான விஷயம் தெரியாம இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்னோட உடல் மொழி அந்த மாதிரி, அதை நீங்க தவறாக பயன்படுத்தாதீங்க, தவறாக. அப்படி பார்த்தா அக்காவை துரத்தி விட்டப்ப போட்ட ரீல்ஸ்ல அந்த உடல் மொழியை காணலையே. மனசுல இருக்கிற மொத்த கோபமும் மூஞ்சில தெரிஞ்சு மக்களே காதுல ஹெட்போன் போட்டு கேட்டா காது ஜெவலா கிழிஞ்சு போயிருக்கும்க்கா. அந்த அளவுக்கு ஹை பிச்ல கத்துனீங்க இல்ல பேசுனீங்க. இப்போ உங்க பிரச்சாரத்துக்கு விடலன்னு போது உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு இவ்வளவு வன்கொடுமை நடந்துச்சு, அப்ப உங்களுக்கு சிரிப்பு வரும். அப்ப உங்க உடல் மொழின்றது எங்களால புரிஞ்சுக்க முடியலையே. உங்க அண்ணன் என்ன பண்றாருன்னா சிஎம் விஜய் அவர்கள் சட்டசபையில போயிட்டு பொம்மை மாதிரி உட்காந்துருக்காரு. அது அவரோட உடல் மொழி. அப்ப ஒரு விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க, ரெஸ்பான்சிபிளா இருங்கன்னு கேள்வி கேட்டா என் உடல் மொழியை இப்படிதான் சொல்றது எந்த வகையில வந்து ஒரு நியாயமா? டிசைன்ல இந்த நிமிர்ந்த படத்துல டிசைன்ல இருக்குங்க பண்றாரு, டிசைன்ல இருக்குங்க பேசுறாரு. அந்த மாதிரிதான் உடல் மொழிங்க. அண்ணன் சட்டமன்றத்துல உம்மன் இருக்காரு. என்னோட உடல் மொழி ஒரு பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொல்லப்பட்டதை கேட்டா நான் சிரிப்பேன். என்னோட உடல் மொழி நீங்க தவறா எடுத்துக்காதீங்க. நாங்க பண்ணுவோம், நீங்க கேஷுவலா எடுத்துக்கோங்க. பெண் தொண்டர்கள் இவ்வளவு கேவலமாக கீர்த்தனாவை பத்தி மட்டும் பேசுறீங்க, பால்வளத்துறை அமைச்சரை விட்டுட்டீங்களே. பால்வளத்துறையா? நீங்க யார பத்தி பேசுறீங்க? இன்னொரு பெண் அமைச்சர் அண்ணன் வந்து 4 பெண் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காருல்ல, அதுல ஒரு பெண் அமைச்சர் பால்வளத்துறை அமைச்சர் அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. 10 நாள்ல 25க்கு மேல கொலை. சின்ன குழந்தை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு நல்லா தாங்க இருக்கு. எங்க தலைவர் இருக்க வரைக்கும் நல்லா தாங்க இருக்கும். எப்படி உங்களால சிரிக்க முடியுது? எப்படி உங்களால சிரிச்சுக்கிட்டே அந்த பதில கொடுக்க முடியுது? அதோட அரசுக்கு களங்கம் விளைவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இல்லாத ஒரு விஷயத்த போர்ட்ரேட் பண்ணீங்களே. இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா பெண் தொண்டர்களும் சரியில்லை, அவங்களும் அருவருப்பு தகவல் வயசுல பேசுறாங்க. அமைச்சர்களும் ஒரு பொறுப்பான பதில், ஒரு பெண் அமைச்சரே சிரிக்கிறாங்க. இவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம். ரெண்டு பெண் அமைச்சர்கள் மறந்துடாதீங்க. அதுதான் சட்ட ஒழுங்கு பத்தி பேசுறாங்களா, அதை தூக்கி நிறுத்துறது யாரு? காவலர்கள். அந்த ஐஜி என்ன பண்ணாங்க பாத்தீங்களா? இடத்துக்கு போயிட்டு நல்லா பேசினாங்க. அந்த இதேதான் குடும்பத்துக்கிட்ட போயிட்டு நல்லா வாக்குவாதம் பண்ணாங்க. நாங்க இருக்கிறோம் இங்க பாத்துக்கலான்ற மாதிரி. அந்த பிரஸ் மீட்டை வந்து லைவ் பிரஸ் மீட்டை போல கேஷுவலா என்னது ஆக்சுவலா அதுக்கு டப்பிங் பண்ணா நிறைய பண்ணலாம் போல. அவங்க பேசுற விதத்துல அந்த உடல் மொழியில நல்லாவே தெரியுது. இது அவங்க உடல் மொழிங்க. அதாவது இது அவங்களோட டிசைன். சீரியஸான விஷயத்தை கூட சிரிச்சே ஹேண்டில் பண்ணுவாங்க. என்ன மாதிரி உடல் மொழியில இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதுக்கப்புறம் கேமரா வந்து என்னமே அவங்க ப்ரொஃபஷனல் மோடுக்கு வந்துட்டு நாங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம், ரொம்ப தவறான விஷயம் தான், நாங்க விரைவில் நடவடிக்கை. என்ன இது? மக்கள் வந்து உங்களை எந்த அளவுக்கு நம்பி இருப்பாங்க. அன்னைக்கு நீங்க ஆறுதல் சொல்ல போறீங்கன்னா நீங்க தப்பா போர்ட்ரே பண்றீங்க, மக்களை தப்பா போர்ட்ரே பண்ணீங்க. மக்கள் யாருமே நம்ம அமைச்சர்கள் முகத்தை பார்த்துல ஓட்டு போடல. ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருல கோட்டு சூட்டு மாட்டிட்டு கியூட் சிஎம், அவரை பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால இவங்களை கொஸ்டின் பண்ண முடியாது. நீ எனக்கா ஓட்டு போட்ட? நம்ம ஒரு கொஸ்டின் உங்களை கேட்கணும்னா உங்க குடும்பத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இந்த சிரிப்பு உங்களுக்கு வருமா? இந்த கொஸ்டின்ல நீங்க அவங்ககிட்ட கேட்கவே கூடாது. ஏன்னா ஒரு திரைப்பட நடிகர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து முழுக்க தாவேகா கட்சி ஆதரிச்சு, அதாவது ஒயிட் கலர் ஷர்ட் பீச் கலர் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆளு. ஆனா அவரோட சொந்த தங்கச்சிய இதே டிவிகே மெம்பர்ஸ், இதே விர்ச்சுவல் வாரியர்ஸ், இதே ஆன்லைன் அபியூசர்ஸ் என்னெல்லாம் கொச்சப்படுத்த முடியுமோ படுத்தினாங்க. ஆம்பளை மூஞ்சி அது இதுன்னு ரொம்ப கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. தங்கச்சி தானே, டிவிகே வாரியர்ஸ் தானே இப்படி பண்றாங்க. என் தங்கச்சி நீங்க எப்படி பண்ணா அவர் கேட்டாரா? இவங்ககிட்ட போய் உங்க வீட்டுல நடந்தா நீங்க கேட்டா ஆமா எங்க குழந்தை மேலதான் தப்பு. நடிகருக்கு இவங்க துணை போறாங்க, ஓகே நடிகரும் துணை போறாங்களா? மிகப்பெரிய ஒரு இன்னொன்னு குழந்தை செத்துச்சே கரூர்ல, குழந்தையோட அம்மா என்ன சொன்னாங்க, எங்க பிள்ளை போனா போட்டும், நாங்க விஜய் அண்ணாவை பக்கத்துல இருந்து பாத்துட்டோம். அந்த விஷயத்துல நம்ம குடும்பங்களை போட்டு அடிச்சோமா, அதுக்கு பின்னாடி ரூட் மாஃபியா கும்பல் இருக்கு. இந்த மாதிரி அவங்களை ஏவி விட்டு ஓகே ஏவி விட்டுட்டாலும் காசுக்காக உங்களால இப்படி பேச முடியுமா? அதுதான் ஏன் கேள்வி. அப்ப இப்படி இருக்கிறவங்ககிட்ட போய் உன் வீட்டுல நடந்தா உன்னால இது பண்ண முடியுமான்னு கேட்க கூடாது. அதாவது விஜய் அண்ணாக்காக அதை கூட நாங்க விஜய் அவர்கள் சிஎம் ஆகலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மண்ணெண்ணெய் குடிச்சு காலையில, அதாவது எலெக்ஷன் வந்து அன்னைக்கு காலையில, அப்போ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஆக்கி வச்சிருக்காங்க, ரசிக வெறி ஊறி போயிருக்கு. அப்ப அதனால நம்ம அதையும் குறை கூட முடியாது. மக்களோட அந்த ஏமாற்ற தன்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, சாமானியமா இருக்கிறாங்களா, அதை பயன்படுத்திக்கிட்டே இவங்க ஃபுல்லாவே அவங்க ஆட்சி அமைச்சு. நான் ஒண்ணு சொல்றேன், உங்க கட்சியோட கொள்கை தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு, விஜய் அண்ணாவெல்லாம் விடுங்க, கொள்கை தலைவரை பத்தி ஒரு 2 நாள் உட்கார்ந்து என்ன எதுன்னு படிங்க. உங்க கொள்கை தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானே நல்லது பேசினாலும் அது உன் மூளைக்கு சிந்திச்சு பாரு, எது நல்லதோ அதை எடுத்துக்கோ, நான் பேசுற கருத்துக்களை நீ அப்படியே எடுத்துக்காத, நீ யோசிச்சு உன் மூளைக்கு எது சரின்னு படுதோ அதை எடுத்துக்கோன்றாரு. ஆனா டிவிகே கட்சியில இருக்கிற தொண்டர்களோ அமைச்சர்களோ யாரும் கொள்கை தலைவர்களை பத்தி எல்லாம் பாக்கணும். நான் எதுக்கு தலைவனே மறந்துடுறாங்களே. விக்னேஷ் அந்த அமைச்சர் வந்து அவர் என்னதான் அமைச்சர், சுற்றுலாங்கிறாரு, சுற்றுச்சூழலுங்க கட் ஃபர்ஸ்ட்ல இருந்து டேக் போலாங்கிறாரு. என்னதான் அமைச்சர் அவரு?
அமைச்சர்? அவரை சுற்றுச்சூழல் துறைக்கு அமைச்சரா போட்டிருக்காங்க. ஆனா அவர் என்ன சொல்லிட்டா சுற்றுலாத்துறைன்னு சொல்லிட்டாரா? என்ன வேலை செய்யறோம், எதுக்காக நம்ம மக்களுக்காக வந்திருக்கோம், என்ன பணிக்காக வந்திருக்கோனே தெரியாம டேக் வேற இதுல நீ தப்பா சொல்ற பிரச்சனை இல்ல, யானைக்கும் ஆக்சுவலா அது பிரஸ் மீட்னு பார்க்காம ஓகே ஓகே ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிடலாமா அப்படிங்கிறாரு. அது வந்து அந்த இந்தியா டுடே கிடையாது, உங்க அண்ணன் ஒரு ரூம்ல உட்கார வச்சு பேட்டி எடுத்தவங்க வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு உங்களை லைவா கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாமான்னு கேக்குறீங்க. இந்த துறை அமைச்சர் இப்படி இருக்க, நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் அதுதான் தமிழ்நாடு இங்க வந்து சோகத்துல மூழ்கி கிடக்குறாங்க, அவ்வளவு ஆவேசமா இருக்காங்க. இங்க அமைச்சருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொறி உருண்டையோட எக்ஸ்பைரி டேட் என்ன, அதுதான் மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாவே. இது என்னைக்கு மேனுஃபேக்சர் பண்ணது? மார்ச் 30. அதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? வாட் யூ மீன்? எப்படி ப்ரூஃப் தரது? அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு எளிய கடை, நீ ஒரு பெரிய மாலுக்கு போயிட்டு ஒரு பெரிய ஒரு போயிட்டு கேட்டா நான் என்ன கேக்குறேன், மாலோ என்னமோ வாங்கி வச்சு விக்கிறவங்க கிட்ட மேனுஃபேக்சரிங் பண்ண டேட்டுக்கு ப்ரூஃப் கேட்பீங்களா? அதை தயாரிக்கிற நிறுவனத்துக்கிட்ட தானே நீங்க போய் கேட்கணும். ஒரு அடிப்படையா, அதாவது மினிஸ்டர் ஆகாம இருக்கவங்களுக்கு கூட தெரிஞ்ச விஷயம் இது. நீங்க என்னன்னா கடைக்காரர்கிட்ட போய் இப்போ இது எக்ஸ்பைரி ஆகல அப்படிங்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்கறது ஒரு நியாயம் இருக்கு. போயிட்டு மேனுஃபேக்சரிங் இன்னைக்குதான் பண்ணாங்கன்னு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு அவர்கிட்ட கேக்குறீங்க. வாங்கி வச்சு விக்கிறவருக்கு என்னங்க தெரியும்? உங்க மேல எதுக்கு வர வச்சாங்கன்னா அறநிலையத்துறையில உங்களுக்கு நிறைய வேலை இருக்காங்க, நிறைய ஊழல் நடக்குது, அவாக்கள் வந்து உண்டியில எவ்வளவு காசு வாங்குறாங்க. இனிமே அப்படி பேசக்கூடாது, ஏன்னா நானே அவாதான். அப்ப நாங்க அப்படிதான் இருப்போம். இனிமே எங்க கண்ட்ரோல்ல எங்க அவ்வா வீட்டுல சிலைகளும் நகைகளும் பாதுகாப்பா இருக்கும். அதனால நான் வேற துறை வந்து அதாவது துறை ஒன்னா இருக்கும், ஆனா செய்யற விஷயம் வேறவா இருக்கும். நம்ம அக்கா கீர்த்தனாக்கா அவங்க பேசாம இருக்கவே முடியல ஒரு நாள் கூட. பாத்தீங்களா, கண்டென்ட் வந்து போறாங்க. அந்த அளவுக்கு தீராக தொழில் துறையில இருந்துகிட்டு மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு போவாங்க, போயிட்டு பிஜிஎம் போட்டு ரீல்ஸ் போடுவாங்க. ஏங்க நீங்க நர்ஸ் போக கூடாதுன்னு சொன்னீங்க, இந்த மாதிரி வேற துறையில இருந்து ஒருத்தர் போக கூடாதுன்னு நீங்க சொன்னீங்களா? நான் என்ன கேக்குறேன், குழந்தைக்கு இப்படி ஆனதை வந்து கேட்டதுக்கு ஏன் துறை சம்பந்தமான கேள்விகளை கேளுங்க அப்படின்னு சொன்னீங்களே. தொழில்துறை அமைச்சர் நீங்க மருத்துவமனையில போய் என்ன ஆய்வு பண்றீங்க நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இம்போர்ட் பண்ணி வாங்கின ஏதாவது மிஷின் ஒர்க் ஆகுதான்னு பார்க்க போறீங்களா? அதுவும் ரீல்ஸ் தான். அதாவது மருத்துவமனைக்குள்ள போயிட்டு ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்க உண்மையாலேயே பேஷண்ட் தானா இல்ல அந்த ஆய்வு ஏதாவது நடிச்சிட்டு இருக்கானா உள்ளன்னு சொல்லிட்டு அது மாதிரியான ஆய்வு தான். அங்கேயும் ரீல்ஸ் படுத்து கிடக்க பேஷண்ட தட்டி எழுப்பி நீ உண்மையிலே பேஷண்டா, உனக்கு எந்த ஊருன்னு கேட்பாங்களோ, அவங்க கிட்டே ஆய்வு நடத்தி ப்ரூஃப் எல்லாம் வாங்குவாங்க போல. அமைச்சர்கள் ரொம்ப ஆனா இவங்க எல்லாம் போற இடம் ஒரு சினிமா ஷூட்டிங் இடம் மாதிரி ஆயிடுது. ஒரு ட்ரைபாடு மேல ஒரு போன், அப்படி ரீல்ஸ். ஆய்வு பண்ண போறவன் சட்ட பாக்கெட் எதுக்கு இங்க மைக் இருக்கு? இப்ப நம்ம போயிட்டு இருக்க இந்த மைக்கா அவர் போயிட்டு ஆய்வு பண்றாரு, பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பாக்குறாரு. எதுக்கு உங்களுக்கு மைக்கு? அந்த குடும்பத்துக்கு நீங்க போய் ஆதரவு தெரிவிச்சேன்னு தெரிஞ்சா போதும். பேசுறது கிளியரா கேட்க வேணாமா? எங்க அண்ணன் எப்படி அனிதா வீட்டுக்கு போனாரு, நைட்டு யாருக்கும் தெரியாம போயிருக்காரு, ஆனா பிரஸ் மட்டும் கரெக்டா கேப்சர் பண்ணாங்களா இல்லையா? டெக்னிக் உங்களுக்கு தெரியல, இதுக்கு விதை எங்க அண்ணன் போட்டது. சரி, நம்ம இந்த மாதிரி அமைச்சர்கள் எல்லாம் பாத்துறோம். அடுத்ததான் வந்து நம்ம மின்சாரத்துறை அமைச்சரை பத்தி நம்ம பார்த்தே ஆகணும். இருங்க, கரண்ட் எதுவும் போதா? இல்ல, பேசுங்க பேசுங்க. சேஃபா ஜோன்ல இருக்கணும். இன்னும் எப்ப வேணா போகலாம். டப்புனு பேசி முடிச்சிடணும். யார் நம்ம மின்சாரத்துறை அமைச்சர்? நம்ம சிடிஆர் நிர்மல்குமார். அவர்கிட்ட இருக்கிற இன்னொரு துறை இங்க ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. மின்சாரத்துறை மட்டும் பத்தி பேசுறீங்களே, சட்டத்துறையை பேசுங்க. சட்டத்துறை அவருக்கு இல்ல. ஆமா, மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அவரு. என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு புரியலையே. ரெண்டு துறையிலுமே எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற சொல்லாதீங்க. அவர் அறிக்கை கொடுத்திருந்தாரு. எதற்காக மின்வெட்டு போகுதுன்னு சொல்லி இவங்க சில சதிலாம் பரப்புனாங்க. அதாவது ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் போயிட்டு ஒயரை கடிக்கிறாங்க, திமுக உள்ள வேலை செய்யறான், சேகர் பாபு உள்ள ஆள போடுறான்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அவர் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாரு. என்ன காரணம்னா நான் சொல்ற பாருங்க, டிரான்ஸ்ஃபார்மர் பழுது, பராமரிப்பு வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு, ஓவர்லோடா கரண்ட் யூஸ் பண்றாங்க, மழை காத்து அடிக்குது. இதன் காரணமாக மின்வெட்டு. இதெல்லாம் நான் 6th 7th மின்தடை ஏற்பட காரணங்கள் என்னன்னு சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல எழுதின ஆன்சர். இது கொண்டு இந்த ஆன்சரை சொல்றதுக்கு எதுக்கு மின்சாரத்துறைக்கு ஒரு அமைச்சர்? நான் போதாதா? நானே சொல்லிருப்பேன். அப்ப நாங்க 2 மார்க் கேட்கலங்க, எதற்காக மின்தடை ஏற்படுதுன்னு கேட்கல. இப்ப அடிக்கடிக்கு மின் தடை தொடர்ந்து வந்துட்டே இருக்கீங்க, இதுக்கு என்ன காரணம் சொன்னா ஜெனரல் நாலேஜ் மாதிரி ஒரு क्वेश्चन ஆன்சர் தராரு. டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கல, படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்திருக்காரு. நல்ல மனுஷங்க அவரு. சட்டத்துறை சூப்பரா போகுது, மின்சாரத்துறை அருமையா போகுது. இவ்வளவு நாளா சட்ட ஒழுங்கு சீர்கெட்ட அப்புறமா தான் இவருக்கு இன்னைக்கு தோணி இருக்கு இதுக்காக ஒரு கூட்டம் கூட்டணும் அவசர அவசரமா. எங்க அண்ணன் பிஸியா இருந்தாரு. நேத்து யார மீட் பண்ணாரு? நேத்து வந்து அவர் முருகதாஸ் யாரோ எதுக்கு மீட் பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? ஆனா அந்த கத்தி படத்துல கிளைமேக்ஸ் பிரஸ் மீட் ஒண்ணு கொடுத்தேன், அந்த மாதிரி ஒரு டைலாக் வேணும். நான் என்ன பிரஸ் மீட் கொடுங்கன்னு தொல்லை பண்றாங்க. நான் வந்து போயிட்டு இப்படி நின்னுட்டு எப்படி ஒரு கோலா கம்பெனி அப்படின்னு டைலாக் பேசணும், எல்லாம் மறந்து போச்சுன்னு பிராக்டிஸ் பண்றாரு எங்க அண்ணன். இன்னைக்குதான் அதுக்கு நேரம் கிடைச்சிச்சு. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியாச்சு, என்ன பண்ணலாம்? சரி, ஒரு நாள் வேலை செய்வோமே, இவ்வளவு நாள் டவல் எடுத்தோம் கோட்டு போட்டோம்னு சொல்லிட்டோம், ஒரு வேலையை செய்வோம்னு சட்ட ஒழுங்கு கெட்டு இருக்குன்னு ஆலோசனை கூட்டம் நடத்துறீங்க. இன்னும் பொறுமையா ஒரு வாரம் கழிச்சு நடத்திருக்கலாம். சிங்க பெண் அதிரை இப்படி திறக்க போறாங்க போல. இது என்ன கடையா? அதாவது கம்மிங் சூன்னு போர்டு வச்சுட்டு 27ஆம் தேதி கடை ஓபன் பண்றாங்க. கஸ்டமர்ஸ் அங்க வாசல்ல நின்னு அது வரைக்கும் நடக்கிற கொலைகள் நடக்கட்டும், அது வரைக்கும் நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள் நடக்கட்டும், அது வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்கட்டும், செயின் பறிப்பு நடக்கட்டும்,
நடக்கட்டும். 27ஆம் தேதி சிங்கப்பெண் அதிரடிப்படை மட்டும் வரட்டும், அப்புறம் பாருங்க. இது வரையுமே தாவேக்கா பொறுப்பேற்று 15 நாட்கள் டேட்டா சொல்றேன். 25 கொலை, 4 இரட்டை கொலை, 19 பாலியல் குற்றங்கள். அதாவது கடந்த ஆட்சி காலத்துல நடந்த அந்த குற்றங்களுக்கு அவங்க அன்னைக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க. குற்றவாளி வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பிடிச்சிருந்தாங்க. ஆனா அந்த உயிர் போயிருக்கு. ஆனாலும் நடவடிக்கை எடுத்திருந்தாங்க, பொறுப்பேற்றிருந்தாங்க. ஆமா எங்க ஆட்சி தான் நடந்துச்சுன்ற மாதிரி அவங்க ஒரு பொறுப்பேற்று. நீங்க எங்க அண்ணனை சொல்லவே கூடாது. இதுக்கு முன்ன நடந்ததுக்கு ஸ்டாலின் சார் காரணம். ஸ்டாலின் இல்ல, இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த குழந்தை தான் காரணம், அது முட்டாய் காசுப்பட்டு போனா நான் என்ன பண்ண சொல்லி கேவலமா பேசுறேன். ஏன்னா இப்ப நாங்கெல்லாம் ஆளுங்கட்சி, நீங்க எங்கெல்லாம் பிளேம் பண்றீங்க. குழந்தை மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு போயிருச்சு. உங்களுக்கெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. நார்மல் மனுஷங்களே இல்ல. நீங்க அந்த குழந்தை இப்படி பேசுறவங்கள மனுஷங்க லிஸ்ட்ல சேர்த்துக்கவே எங்களுக்கு விருப்பம் இல்ல. இன்னைக்கு ஆலோசனை நடத்திருக்காங்க. இனி என்னென்ன மாதிரியான சட்ட ஒழுங்குகள் 27ஆம் தேதி ஆவட்டும்டா, உங்களுக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு எங்க அண்ணன் வெயிட் சிங்கப்பெண் அதிரடிப்படை இப்படி கேட்டை முட்டிட்டு நிக்கிறாங்க, திறந்தா ஓடி வந்துருவாங்க. அதனால அண்ணன் வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு. இருந்தாலும் அந்த விளையாட்டுக்குளம்ல வந்து இரட்டை மரண தண்டனை கொடுத்தது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். நீதின்றது எல்லாருக்குமே போய் சேர வேண்டிய ஒரு விஷயத்துல இருக்கு. கோவை இந்த குழந்தைக்கு ஏற்பட்ட அந்த கொடுமைக்கு இவங்களை இவ்வளவு பாராட்டுறோம்ல. போன ஆட்சியில பொள்ளாச்சி கேஸ்ல கூட தான் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. அதை பத்தி எல்லாம் இவர் பேசவே இல்லை. நம்மளாவது இவங்களை தயவு செஞ்சு இவங்க வந்து ரொம்ப பாராட்ட விரும்புறவங்க. நம்ம பாராட்டியாச்சும் இவங்க வந்து ஒரு ஒழுங்கு மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க நீங்க இவங்களுக்கு. பரவாயில்ல, நம்ம செஞ்சா இவங்க பாராட்டுறாங்க அப்படின்னு. அவங்களுக்கு அந்த ஃபேம் வந்துச்சுன்னா அதை வந்து அதிகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதன் காரணமாக நாங்க எல்லாருமே பாராட்டிறோம். தயவு செஞ்சு எல்லாருக்குமே வந்து சட்ட ஒழுங்கு சரியா இருக்கணும். ஏன்னா தொடர்ந்து ஒரு 15 நாட்களே பாத்தீங்கன்னா அவ்வளவு கொலை எல்லாமே அதிர்ச்சியா இருக்கு. நியூஸ் எல்லாம் கேட்கறதுக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து இதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்க போறீங்க, போலீஸ் அவங்க கையில தான் இருக்கு. பொறுத்து இருந்து பாப்போம் எது மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு சொல்லி.